தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரால் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனைக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மோகன்ராஜ். வணக்கம் மோகன்ராஜ். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தண்ணீரை அகற்ற மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? இதற்கான தாமதம் ஏற்பட காரணம் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாபதி. தூத்துக்குடியில் வடியாத வெள்ளத்தினால் அரசு மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் பரிதவித்து வருகின்றனர். தொடர்ந்து மீட்பு நிவாரணப் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. வரலாறு காணாத கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகரம் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. உணவு, குடிநீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் கடும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள், அதிகாரிகள் முகாமிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடல் பகுதியில் நீடித்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் அதிக கனமழை பெய்தது. கடந்த சனிக்கிழமை காலை முதல் திங்கட்கிழமை மதியம் வரை இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் தூத்துக்குடி நகரமே வெள்ளத்தில் மூழ்கியது. மேலும் தூத்துக்குடி அருகே உள்ள கோரம்பலம் குளம் உள்ளிட்ட சில குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரும் தூத்துக்குடி நகருக்குள் புகுந்தது. இதனால் தூத்துக்குடி நகரமே வெள்ளக்காடாக மாறியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்யவில்லை. இருப்பினும் தூத்துக்குடி மாநகரில் மழைநீர் வடியாமல் தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றனர். குறிப்பாக முத்தம்மல் காலனி, ரகுமத் நகர், கேடிசி நகர், அம்பேத்கர் நகர், ஸ்டேட் பேங்க் காலனி, தபால் தந்தி காலனி, ராஜகோபால் நகர், ராஜீவ் நகர், கோக்கூர், கதிர்வேல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மார்பளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கிய நிலையில் தற்போது தண்ணீரானது கொஞ்சமாக குறைந்து உள்ளது. மற்ற பகுதிகளில் இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக உணவு, குடிநீர், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து தங்கள் வீடுகளை விட்டு பொதுமக்கள் காலி செய்யக்கூடிய நிலைதான் உள்ளது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மழைநீரால் மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் உட்பட பலரும் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக மருத்துவமனை வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக மருத்துவமனைக்கு பணிக்கு செல்லக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தொடர்ந்து வேலை பார்க்க வற்புறுத்தப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அவர்களுக்கு எந்த விதமான ஓய்வும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் பணிக்கு செல்ல வேண்டிய நிலையும் உள்ளது. இதற்கான வாகன ஏற்பாடுகள் கூட மாவட்ட நிர்வாகம் சார்பாக எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக செவிலியர் ஒருவரின் கணவர் தனது சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தும் 4 சக்கர வாகனத்தை பயன்படுத்தி சில மருத்துவர்களை அழைத்து செல்லும் நிலைதான் உள்ளது. தொடர்ந்து சில மருத்துவர்கள் அமரர் ஊர்தி வாகனத்திலும் செல்லும் அவல நிலைதான் தொடர்ந்து உள்ளது. பிரபாபதி, தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.